வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 7வது வீட்டில் புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார்கள். இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும். பின்னர் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் தங்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அனுகூலத்தையும் தருவார். வேலையில் ஈகோவை தவிர்க்குமாறு அறிவுறுத்துங்கள். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு கந்தக் சனி காலம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். மன உளைச்சல் அதிகரிக்கும். பயண சூழ்நிலை உருவாகலாம். ராகு முழு மாதத்தின் 3வது வீட்டில் 9ஆம் வீட்டில் இருப்பதால் மதம் மற்றும் வேலை விஷயங்களில் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வார் மற்றும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவார். உங்கள் 6வது வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட ஆண்டின் அதிபதியும் ஆவார். அவர்கள் மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பார்கள். அங்கிருந்து உங்கள் 6ஆம் வீட்டில் பார்வை இருக்கும். இது தவிர செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் 6ஆம் வீட்டில் இருப்பார்கள். உங்கள் வேலையில் சாதகமான பலன்களைத் தரும். சில எதிரிகள் தலையை உயர்த்த முயற்சிப்பார்கள். ஆனால் கிரகங்களின் செல்வாக்கு தானாகவே உங்கள் சவால்களை முடிவுக்கு கொண்டுவரும் மற்றும் நீங்கள் எல்லா சவால்களிலிருந்தும் வெளியே வருவீர்கள். 4வது வீட்டில் குரு பகவானின் பார்வை காரணமாக குடும்ப அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு படிப்பில் உதவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களின் 6ஆம் வீட்டிலும் அதன்பின் 5ஆம் தேதி முதல் 7வது வீட்டிலும் இருப்பதால் கல்வியில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் முயற்சிகள் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறுவதைக் காண்பீர்கள் மற்றும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களின் 4வது விதியை கண்காணித்து வருவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது படிப்படியாக நீங்கி அவர்களின் அன்பைப் பெறுவீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடன் 8வது மற்றும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே காதல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கணம் கூட ஒருவரையொருவர் பிரிந்து செல்ல விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் திருமண வாழ்க்கையின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் ஓரளவு பலவீனமாக இருக்கும். சூரியன் மற்றும் புதனின் புதாதித்ய யோகம் உங்கள் வாழ்க்கை துணையை நல்ல முடிவெடுப்பவராக மாற்றும். ஆனால் சூரியன் சனியுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் 13ஆம் தேதி குடியேறுகிறார். உங்கள் 7வது வீட்டுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்கள் மாமியாருடன் சண்டை மற்றும் சச்சரவு ஏற்படலாம். இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 12ஆம் வீட்டைப் பார்ப்பதால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையை ஆடம்பரத்திற்காக செலவிடுவீர்கள். அதில் கிடைக்கும் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் செலவிடுவீர்கள். எனவே நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். சனி பகவான் இங்கு இருப்பதன் மூலம் நீண்ட நாள் நோய்கள் ஏதும் வரக்கூடும். எனவே உங்கள் உடல் நலம் மற்றும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடனடியாக மருத்துவரை அணுகவும். இதனால் எதிர்காலத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் தடுக்கவும். பரிகாரம்: ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்.